மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை முன்னாடி வந்து போராடுவது கம்யூனிஸ்ட் கட்சி தான். ஆனா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து கம்யூனிஸ்ட் எங்கே இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பி இருக்காரு. இப்படி கேள்வி எழுப்புனா அவருடைய அந்த வாயாலேயே கூட்டணி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அரசால அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நாளுக்கு ஒண்ணுக்கு முரணா பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி கேட்கிற கேள்விக்கு கம்யூனிஸ்ட் சார்பா நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? அவர் சொல்றது பார்க்கறதுக்கே கிண்டலும் கேலியுமா தான் இருக்கு. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் முன்னாடி நிற்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி தான். மாணவர் போராட்டமாக இருந்தாலும், பாலியல் பிரச்சனையாக இருந்தாலும், தீண்டாமை பிரச்சனை இருந்தாலும், வர்க்க பிரச்சனையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாத ஒரு நகர்வு இருக்காது. இங்கே மேடையில் பேசிட்டு டிவியில் பேட்டி கொடுத்துட்டு போகக்கூடியவங்களுக்கு மக்கள் பிரச்சனையை பற்றி எந்த அளவுக்கு தெரியாது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் மக்களை பற்றி அந்த அளவுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஏன்னா 4 ஆண்டு கழிச்சு இப்போ எலெக்ஷன் வந்தோடனே வெளியில் வந்துக்கிறவங்க இவங்களுக்கு கூட்டணி பேச்சு கமலாலயத்தில் பேசுறதுக்கே நேரம் சரியா இருக்கு. மக்கள் பிரச்சனையை எடுத்து வீதியில் பேசுறதுக்கான நேரம் எங்கே இருக்கு? ஆனால் இதே இவங்க 1900 ஜெயலலிதா பீரியட்ல இருக்கும்போது வாச்சாட்டி வழக்குக்கு 232 பேர்கிட்ட அரசு ஊழியர்கள், தாசில்தார், விஓ, வருவாய்த்துறை, போலீஸ் கமிஷனர் எல்லாருக்கும் நீண்ட நாட்களாக போராடி அவங்களுக்கெல்லாம் சிறை தண்டனை வாங்கி கொடுத்த கட்சி எதுனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. சாதாரண கட்சி கிடையாது. ஒரு போராட்டத்தை போகிற போக்கில் கடந்து போகக்கூடிய கட்சி கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சி. அது கூட அந்த சிறை தண்டனை வாங்கி கொடுத்த எங்களுடைய மாநில செயலாளர் சண்முகம் இருக்கார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாள்தோறும் மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசிட்டு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை போகிற போக்கில் இவங்க பேசுறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி இவங்க சுய நினைவோடு பேசணும். இவங்க பார்த்தீங்கன்னா தலைவருடைய செத்த நாள், பிறந்த நாள், அவங்களுடைய நாட்களை மட்டும்தான் கொண்டாடுவாங்க. மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனையாக இருந்தாலும் வீதியில் இறங்கி போராடக்கூடிய தலைவர்கள்லாம் இவங்க கிடையாது. இவங்க கட்சியும் கிடையாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வீதியில் இறங்கி மக்களாக போராடக்கூடிய கட்சி. அந்த கட்சியை பேசுறதுக்கு இவங்களுக்கு போதுமான அந்த வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஏன்னா மக்களோட இருக்கவங்கிட்ட மக்களுக்கு வெளியிலேருந்து பேசுகிற கதையாக தான் இது பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இது டிவியில் பார்த்து துப்பாக்கி சூடை தெரிஞ்சுக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு டிவிலேயே இருக்கீங்க, நீங்கள் மக்கள்கிட்ட இறங்கி வாங்க, நாங்கள் மக்களோட தான் இருக்கோம், அங்கே வந்தீங்கன்னா தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கே இருக்குன்றத.